ராதே கிருஷ்ணா. அழகான நாசிக் பஞ்சவட்டி. நாசிக் அப்படின்ற பெயர் வரத்துக்கு காரணமான ஒரு இடத்துல இப்ப நான் நின்று இருக்கேன். பார்க்கறா, இங்கிருந்து இப்படி கோதாவரி வரா, இங்கிருந்து கபிலா நதி ரெண்டு சங்கமிக்கிற இடம் இது. கோதாவரி கபிலா சங்கமம் இதுதான். இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். இந்த பாறையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்த இடம். அழகா ஸ்ரீமத் ராமாயணத்தில் மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். பஞ்சவட்டியில் இருங்கோ அப்படின்னு நம்ம அகஸ்தியர் சொல்றாரு இல்லையா. அப்போ பகவான் வரான், இந்த இடத்துல தான் வரலாம் தீர்த்தம் ஆடுறா. இதோ இந்த இடத்துல அழகா பார்த்தேன்னா இங்க குண்டம் இருக்கு. இது ஜோரா சீதா குண்டு, சீதா மாதா தபஸ் குளிச்ச இடம். அது பக்கத்தில் இருக்க குட்டி முக்தி குண்டம் அப்படின்னு பேர். அது பக்கத்தில் ஒரு திருவடி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு அக்னி குண்டம்னு பெயர். கூர்ம புராணப்படி பார்த்தோம்னா பகவான் இந்த இடத்துக்கு வந்த உடனேயே அவனுக்கு தெரிஞ்செடுத்து ராவணன் வரப்போறான் எல்லாம் தெரியும். அதனால பகவான் இந்த அக்னி குண்டத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் சாட்சியா வச்சுண்டு இந்த இடத்துல சீதாதேவியை உள்ள முங்க சொல்றான். இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க ஒரு 3 குண்டம் இருக்கு, குட்டி குட்டியா. பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த 3 குண்டம் ஒரு உட்கார்ந்து இருக்கார் இல்லையா, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் சீதா மாதா உள்ள இறங்கிடுறா. அப்பொழுதுதான் ராவணனாலே உயிரை விட்ட வேதவதி இங்க வெளில வரா. ஸோ அக்னி பகவான் இடத்துல தான் சீதா இருக்கா. இந்த மாயா சீதாவை தான் பகவான் பஞ்சவட்டியில வச்சிருந்தான். ஸோ அவ்வளவு முக்கியமான இதுதான் அக்னி குண்டம் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டா இங்க வாங்க. இதுதான் கபிலா நதி. அழகா இந்த பக்கம் வந்தாச்சுன்னா கபிலா நதி இருக்கா. இந்த பக்கத்துல ஜோரா அழகா சீதா மாதா உடைய விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. இந்த இடம்தான் லக்ஷ்மணன் சூர்பனகாவினுடைய மூக்க வெட்டின இடம். தெரியானா, லக்ஷ்மணனும் சூர்பனகாவும் இங்கதான். அவ்வளவு அழகா சூர்பனகா வந்து ஆசைப்படுறா. அப்ப ராமனும் லக்ஷ்மணனும் சூர்பனகாவை வம்படிக்கிறா. கடைசியில சூர்பனகா சீதையை பிடிக்கலான்னு வர இதோ இந்த இடத்துல தான் லக்ஷ்மணன் சூர்பனகா மூக்க வெட்டி அந்த பக்கம் போடுறான். அதனாலதான் நாசிக் அப்படின்னு பேர். நாசிகா வெட்டி தூக்கி போட்ட இடம். இங்க கபில முனிவர் தபஸ் பண்ண இடம். இங்க அழகா காமதேனு. இதுதான் கபிலா நதி. இதுதான் நாசிக் அழகான இடத்தினுடைய பெயருக்கான காரணம். ராதே கிருஷ்ணா. அழகா இதுதான் அக்னி குண்டம். சீதா மாதா உள்ள நுழைஞ்சு மாயா சீதா வெளியில வந்த இடம். இதுதான் பிரம்மா சிவன் விஷ்ணு அழகா சீதாராமன். இதுதான் முக்தி குண்டம். அதுதான் சீதா குண்டம். அழகா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் ராதே கிருஷ்ணா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. राधे कृष्णा. पंचवटी नासिक. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.